Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா பார்ட் 2ல இன்னைக்கு நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் தான் பார்க்க போறோங்க. அதுவும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெllaseedai, uppuseedai, avalladdu தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீடை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் இனிப்பு சீடையும் பார்க்க போகிறோம், உப்பு சீடையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம உளுந்தம்பருப்பை மாவாக ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு அரை டம்ளர் போல் உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரிச்சிட்டு அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிற அரிசி மாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து 2 டம்ளர் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் வந்து இனிப்பு சீடைக்கும் ஒரு டம்ளர் வந்து உப்பு சீடைக்கும் எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு வந்து கருக ஆரம்பிச்சிரும். இப்போ இதை நல்லா வந்து ஆற விட்டுடலாம். ஃபஸ்ட்டில் நல்லா ஆறுனதும் அதையும் வந்து சளிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரியே தேங்காய் கொஞ்சம் நல்லா துருவிட்டு அதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் போல் மாவு எடுத்துருக்கோம். சளிச்சு யூஸ் பண்ணோம், அதான் மெயின். கூடவே வந்து உளுந்தம்பருப்பு மாவு அதையும் சளிச்சு எடுத்துக்கணும். எடுத்து அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே தேங்காய் துருவல், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தேங்காய் துருவலும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் வந்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நமக்கு சீடை வந்து செய்யும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதில் எதுவுமே கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்தால் தான் நமக்கு சீடை வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டில் நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கணும். அடுத்து தான் வந்து எதுவும் கட்டி இல்லாமல் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒருவேளை உப்பு வந்து எங்கேயும் கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், கரையை விட்டுடலாம். அது கரையிற கேப்பில் நம்ம மற்ற ஐட்டத்தெல்லாம் சேர்த்துலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். அதோடவே கொஞ்சமாக வெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் தான் ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம சீடை செய்யும்போது கவனிக்க வேண்டியது கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நல்லா சீடை வந்து வெடிக்காமல் கரெக்டாக எடுத்துடலாங்க. அதுக்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் ஒரு மெயினானது. அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து சளிச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக நம்ம வந்து உப்பு கரைச்சி வச்சுருக்க தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து பிங்க் சால்ட்டு, அதனால வந்து பிங்க் கலரில் ஆயிடுச்சு தண்ணி. நமக்கு கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சீடை வந்து நம்ம செய்யும் போது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சீடை வந்து நமக்கு நல்லா வெடிக்காமல் சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம உருட்ட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக உருட்டக்கூடாது. இது வந்து 2வது டிப்பாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் அங்கங்கே வெடிப்பு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து சீடைக்கு வந்து உருட்டி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துட்டிங்க, நம்ம கொலக்கட்டைக்கெலாம் செய்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக எங்கேயுமே வெடிப்பு இல்லாமல் நம்ம உருட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வேகிறதுக்கு இல்லாமல் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், அங்கங்கே வெடிப்பு இருக்கிற மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கணும். அதுக்காக நீங்கள் இந்த ஃபிங்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உருட்டும் போது நல்லா உங்களுக்கு அங்கங்கே வெடிப்பு வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே நம்ம வந்து உள்ளங்கையில் வச்சு கொலக்கட்டைக்கு உருட்டுற மாதிரி நீங்கள் உருட்டினா கூட நல்லா ஃபுல்லாக உருட்டாமல் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே வெடிப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது சீடை வந்து வெடிக்காமல் ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக மட்டும் உருட்டி விட்டுருங்க. நம்ம கொலக்கட்டைக்கெலாம் எடுக்கிற மாதிரி ரொம்ப உருட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து உள்ளே வந்து எண்ணெய் போகிறதுக்கு இடம் இல்லாமல் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் தான் நமக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி நம்ம விட்டுருந்தோம் அந்த வெடிப்பு பிரச்சனை வந்து நமக்கு வராது.
பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இதில் இன்னொன்று சின்ன வேலை நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு டூத் பிக்கை வச்சோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சோ அங்கங்கே குத்தி விட்டுருங்க. அப்போது அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நம்ம ஃபேனுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் வந்து காய விட்டுறலாம். இதுவும் வந்து ஒரு சின்ன டிப் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது காயிற அந்த கேப்பில் நம்ம வந்து வெள்ளை சீடைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வெள்ளத்தை வந்து தண்ணியில் வந்து கரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 டம்ளர் அரிசி மாவு எடுக்க போகிறோம்னா அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் போல் வெள்ளத்தை வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம். பாகெல்லாம் காய்ச்ச வேண்டியதில் கொதிக்க விட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டாலே போதும். அதோடவே நான் ஏலக்காவையும் தட்டி போட்டேன், அதோட ஸ்மெல்லும் நமக்கு கிடச்சிரும். இப்போ அந்த கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மாவு கலக்க ரெடி பண்ணிடலாம். அதே ரேஷியோ தான். 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் போல் உளுந்த மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலையும் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. விட்டு நல்லா வந்து கெட்டியாகிற அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துடலாம். அப்போ சொன்ன மாதிரியே தான் நம்ம கேப் விடுற மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக எல்லாம் உருட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வெடிப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சீடை வெடிக்காமல் வரும். இப்போ அதை உருட்டி வச்சாச்சு. இப்போ நமக்கு 10 நிமிஷம் கேப்பில் காயவும் செஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி 1 மட்டும் போட்டு பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். திருப்பி விட்டுட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பெலாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆனதுன்னு எனக்கு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ நல்லா நமக்கு சீடை வெடிக்காமல் நம்ம எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் வந்து அப்படியே அடங்கும். அந்த டயத்தில் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ மற்ற இருக்கிற எல்லா சீடையும் வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கேப்பில் நம்ம வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க. நல்லா திருப்பி விட அது வந்து நல்லாவே வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுருங்க. அப்படியேவும் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் நேற்று வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபிஸ் பிடிக்குதுன்னு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம சீடை வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரியே வெள்ளை சீடையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்னால் வனிக்கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி தமிழ் கதை உலகம், அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லாவே ஈவனாக குக் ஆயிரும். அதே மாதிரி வெடிக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வந்து வெடிக்காமல் சீடை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம்.
நல்லா வந்து சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் நம்மளோட இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு, உப்பு சீடையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தனால லைக் கொடுத்துருங்க மறக்காமல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அவல் லட்டு. இது பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம அவலை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக இன்றைக்கி நான் 2 கப் அவல் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது ரோஸ்ட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும். அந்த அவலை எடுத்து நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து உடையும் உங்களுக்கு. அந்தளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்கன்னா கருகிரும். பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடையும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. அதில் எடுத்து நீங்கள் ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கணும். அதை ஆற விட்டுறலாம். அந்த கேப்பில் நமக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துடலாம். தேங்காய் துருவலை வந்து கொஞ்சமாக நெய் விட்டு அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவளும் வந்து ஆறிடுச்சு. அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதை அரைச்சி தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. திரும்ப நம்ம வந்து வெல்லமும் தேங்காய் ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ அது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவளோட சேர்த்தலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டில் நல்லா நெய் விடுறதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அவல் வெல்லம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதோடவே முந்திரி பருப்பை வந்து தாளித்து சேர்த்துடலாம். நல்லா நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த கேப்பில் அது நல்லா ஆறவும் செஞ்சிடும் உங்களுக்கு. நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கையில் நல்லா நெய் தடவிட்டு அதை வந்து உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லட்டாக உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து நல்லா மாவை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு லட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். அவல் லட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியும் கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நேற்று கொஞ்சம் கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபிஸ் போட்டிருக்கோம், இன்றைக்கும் கொஞ்சம் போட்டிருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சது, நீங்கள் எது செஞ்சீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரெசிபிஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.